Exercise 5.3 question number 1 subdivision A. So in the function வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க question number A ல வந்து f of xங்கிற function வந்து x square minus 4 divided by x minus 2 ன்னு கொடுத்துட்டாங்க. எப்பன்னா x not equal to 2 அப்படிங்கும்போது இந்த function value இப்படி இருக்கும். Suppose x is equal to 2 அப்படின்னா f of x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 0 அப்படின்னு அவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ண வேண்டியது x is equal to 2 அப்படிங்கிற பர்டிகுலர் வேல்யூல அதான் இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த x equal to 2ங்கிற வேல்யூல இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா எக்ஸாமின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x equal to 2. இப்போ லெஃப்ட் சைடு லிமிட் முதல்ல சால்வ் பண்ணலாம். லெஃப்ட் சைடு லிமிட்னா x equal to 2 அப்படின்னு அவங்க கிவன் பாயிண்ட்னால லெஃப்ட் சைடு லிமிட்டுக்கு வந்து 2 minus h அப்படின்னு சொல்லலாம். இட் மீன்ஸ் தட் h tends to 0 இருக்கும்போது x equal to 2 ஆயிடும். அதாவது h approaches the value 0, then x approaches the value 2. சப்போஸ் இந்த h ஓட வேல்யூ வந்து 0 அப்ரோச் பண்ணும்போது x ஓட வேல்யூ எதை அப்ரோச் பண்ணா 2 தான் அப்ரோச் பண்ணும். ஸோ அதனால தான் x equal to 2 minus h ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை எல் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இங்கே சிம்பாலிக்காக டினோட் பண்ணும்போது எல் அது கரஸ்பாண்டிங் மீனிங் வந்து எக்ஸ் டென்ஸ் டு 2 பவர்ல மைனஸ் போட்டிருக்காங்க. 2 பவர் மைனஸ் அப்படின்னா இது மைனஸ் 2 மீன் பண்ணாது. 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 2க்கு லெஃப்ட் சைட்ல இருந்து 2 ரீச் பண்ணுது. 2க்கு லெஃப்ட் சைட்ல என்ன வேல்யூ இருக்குன்னா சப்போஸ் 2க்கு ரைட் சைட்ல 2.1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கலாம். 2க்கு லெஃப்ட் சைட்ல 1.9ங்கிற வேல்யூ இருக்கலாம். சப்போஸ் எக்ஸ் 1.9ல இருந்து 2.0 தட் இஸ் 2 அப்ரோச் பண்றது தான் நம்ம 2 பவர்ல இந்த மைனஸ் மாதிரி கொடுக்குறது. இது எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது லெஃப்ட் சைடு லிமிட் அப்படின்னு டினோட் பண்றோம். ஸோ லெஃப்ட் சைடு லிமிட் f of x equal to x equal to 2, அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். f of x அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு லிமிட்னா x equal to 2 minus h. அப்போ f of x அப்படின்னா x ரீப்ளேஸ் பண்ணுங்க 2 minus h ஆல. இங்கே லிமிட் h tends to 0. அப்போ x ரிமூவ் பண்ணிட்டு hங்கிறத நம்ம ஃபங்க்ஷனாக மாற்றினோம். ஃபங்க்ஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லிமிட் h tends to 0 தான் இனிமேல் எழுதணும். நமக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 4 தான். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுறீங்க, இப்போ f of x அப்படிங்கிறது x ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கனால நியூமரேட்டரில் நம்ம இந்த ஃபார்மேட் எழுதிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 4 இங்கே x மைனஸ் 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது இங்கே 2 இருக்கு. இந்த 2 minus h minus 2ல இந்த 2 கேன்சல் ஆகிடும். 2 minus h ஹோல் ஸ்கொயர்ல a ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் ஃபார்மேட். அப்போ 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். அடுத்தது பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா பிளஸ் h ஸ்கொயர் வந்துடும். இங்கே மைனஸ் 2ab டேர்ம்ல மைனஸ் 2 into 2h, அப்போ மைனஸ் 4h வந்துடும். இந்த மைனஸ் 4ம் இந்த பிளஸ் 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் தட் இதெல்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேலன்ஸ் இந்த 2 போனதுக்கப்புறம் இந்த 4 போனதுக்கப்புறம் நமக்கு h ஸ்கொயர் மைனஸ் இந்த h ஸ்கொயர் இந்த மைனஸ் 4x மட்டும்தான் இங்கே நியூமரேட்டரில் இருக்கும். இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் h மட்டும் இருக்கும். சாரி, டினாமினேட்டரில் மைனஸ் h இருக்கு. இதில் காமன் ஃபேக்டர் எடுத்திங்கன்னா h காமன் ஃபேக்டர் எடுத்ததுக்கப்புறம் h இன்ட்டு h மைனஸ் 4ன்னு வந்துடும். இந்த ஹெச்சும் இந்த h கேன்சல் பண்ணுறோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, அது அங்கே மிஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ h மைனஸ் 4 பை மைனஸ் ஒன்று வரும். ஹெச்சோட வேல்யூ என்னது, h டென்ஸ் டு 0னா ஹெச்சுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 மைனஸ் 4 பை மைனஸ் ஒன்று வரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆனால் ப்ளஸ் 4 தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு லிமிட் வந்து 4 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ f of 2 x equal to 2 போது ஃபங்க்ஷன் வேல்யூ அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் வேல்யூ 2 அப்படின்னு f of x equal to 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 அப்படின்னு கொஸ்டின்லேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கொஸ்டினில் டிஃபைன் பண்ணதை பார்க்கலாம். x equal to 2 கொடுத்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 0ன்னு அவங்கள டிஃபைன் பண்ணியிருக்கனால ஸோ இப்போ லெஃப்ட் சைடு லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் சேமாக இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு லிமிட் ரைட் சைடு லிமிட்
ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு வந்து லெஃப்ட் சைடு லிமிட் வந்து நம்ம சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 சால்வ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு லிமிட் வந்து 4 சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூவும் லெஃப்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போ நீங்கள் ரைட் சைடு லிமிட் செக் பண்ண தேவையில்லை. தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் x = 2. x = 2ல ஃபங்க்ஷன் வேல்யூ 0வாகவும் லெஃப்ட் சைடு லிமிட் 4ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ தே ஆர் நாட் ஈக்குவல். ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அதுவும் லெஃப்ட் சைடு லிமிட் மட்டும் ஈக்குவலாக இருந்தால் பார்த்தாது ரைட் சைடு லிமிட் லெஃப்ட் சைடு லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூ மூணு வேல்யூவும் சேம் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். சில இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நாட் கண்டினியூஸ் அட் x = 2. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன், அதாவது பிங்கிற கொஸ்டின் போயிடலாம். இந்த பிங்கிற கொஸ்டின் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா x நாட் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x² - 9 x - 3 அப்படின்னு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. x = 3 இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ 6 அப்படின்னு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அட் x = 3 இதில் நம்ம ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ ரைட் சைடு லிமிட் முதல்ல செக் பண்ணிக்கலாம். ரைட் சைடு லிமிட் அப்படின்னா ரைட் ஆர் போட்டுங்க f(x) x = 3 ப்ளஸ். அப்போ x → 3 ப்ளஸ் அப்படின்னா ரைட் சைடு லிமிட்டை டிஃபைன் பண்ணும். 3 மைனஸ்னா லெஃப்ட் சைடு லிமிட்டை டிஃபைன் பண்ணும். ஸோ ரைட் சைடு லிமிட் அப்படின்னா x → 3 ப்ளஸ்னா 3க்கு ரைட் சைடில் இருந்து அந்த வேல்யூ வந்து 3யை ரீச் பண்ணுது அப்படின்ட்டு. சப்போஸ் x = 3.1 நம்ம மீன் பண்ணிக்கோங்க. 3.1ங்கிறது 3க்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போ 3.1ங்கிற அந்த x வேல்யூ வந்து 3யை அப்ரோச் பண்ணுது. அப்போ ரைட் சைடில் இருந்து அதாவது 3க்கு ரைட் சைட்லேருந்து 3யை ரீச் பண்ணிச்சுன்னா அப்ரோச் பண்ணிச்சுன்னா 3 ப்ளஸ்ன்னு கொடுவோம். ஸோ இப்போ ரைட் சைடு லிமிட்னா நீங்கள் எக்ஸுக்கு 3 + h தான் கொடுக்கணும். லெஃப்ட் சைடு லிமிட்னா 3 - கொடுங்க. இப்போ x → 3 எப்போ வரும்? h → 0 இருக்கும்போது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. x → 3 எப்போ வரும் அப்படின்னா as h → 0. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு லிமிட் சால்வ் பண்ணோம்னா h → 0 f(3 + h) f(3 + h) அப்படின்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபங்க்ஷன் என்னது x² - 9 x - 3ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போனா x நாட் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது. ஸோ இப்போ 3 + hங்கிறது ரைட் சைடு. அப்போ x நாட் ஈக்குவல் டு 3 தான். 3க்கு ரைட் சைடில் இருக்கிறதுனால 3 ஈக்குவல் x = 3 கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் x² - 9 ஃபார்மேட். அப்போ இந்த இடத்துல f(3 + h) அப்படின்னா f(x)னா x² - 9 x - 3னா f(3 + h)னா 3 + h (2 - 9) டிவைடட் பை x - 3. x அப்படிங்கிறது 3 + h - 3 வரும். ஸோ இப்போ x² - 9 x - 3 ஃபார்மேட்டில் இதை எழுதியிருக்கோம். as h → 0. அதான் ரைட் சைடு லிமிட் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 கேன்சல் ஆகிடும். இதை a + b² ஃபார்மேட்டில் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். இந்த a + b² எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது இங்கே 3² 9 வந்துடும். இந்த h² எழுதியிருக்கோம். 2ab டேர்ம்னா 2 × 3 × h 6h வந்துடும். இங்கே -9 இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். இந்த -9ம் இந்த +9ம் கேன்சல் ஆகிடும். இந்த +3 -3 கேன்சல் ஆகிடும். இங்கே h மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ இப்போ h² + 6/h மட்டும் இங்கே இருக்குது. இதில் h காமன் ஃபேக்டராக எடுத்தோம்னா இங்கே h இங்கே டினாமினேட்டரில் இருக்க h கேன்சல் ஆகிடும். ஆஃப்டர் கேன்சலிங் h + 6 தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ ஹெச்சுக்கு 0 கொடுக்கலாம். ஹெச் கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஹெச்சுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 + 6 தான் வரும். 0 + 6 அப்படின்னா 6. இப்போ நமக்கு ரைட் சைடு லிமிட் வந்து 6ன்னு சால்வ் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் வேல்யூ அவங்க x = 3ல தான் நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஆன்சரும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸான்னு செக் பண்ண சொன்னதும் x = 3ல தான். அப்போ x = 3ல ஃபங்க்ஷன் வேல்யூ 6, ரைட் சைடு லிமிட்டும் 6ஆக இருக்குது. ஃபங்க்ஷன் வேல்யூன்னு சொல்கிறது வந்து 6ஆக இருக்குது. லிமிட் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக ஃபங்க்ஷன் வேல்யூ சால்வ் பண்ணுறதுக்கு வேறு ஃபங்க்ஷன் வேல்யூன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் வேல்யூ வேறு, லிமிட் வேல்யூ வேறு. இதுதான் ஃபங்க்ஷன் வேல்யூ, இது லிமிட் வேல்யூ. அதாவது ரைட் சைடு லிமிட் 6, ஃபங்க்ஷன் வேல்யூ 6. இப்போ ரெண்டு தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம லெஃப்ட் சைடு வேல்யூ சால்வ் பண்ணலாம். லெஃப்ட் சைடு லிமிட் சால்வ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு லிமிட் சால்வ் பண்ணோம்னா லிமிட் f(x) at x = 3. லிமிட் f(x) at x = 3 அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கும் போது
x tends to 3 மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் லெஃப்ட் சைடு லிமிட் அப்படிங்கிறப்ப f of x. ஸோ இப்போ as h tends to 0 x tends to 3 எப்போ வரும்னா x equal to 3 minus hன்னு x டிஃபைன் பண்ணும்போது x ஓட வேல்யூ வந்து 3 minus h அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா லெஃப்ட் சைடு லிமிட்னா 3 மைனஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ x equal to 3 minus h அப்படின்னு மீன் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷனை f of x பதிலாக f of 3 minus h அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். x பதிலாக 3 minus h. அப்போ h tends to 0 அப்படின்னா x tends to 3. அப்போ x tends to 3 எடுத்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா h tends to 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. x பதிலாக h லிமிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square minus 9 by x minus 3. அப்போ x square minus 9 னா 3 minus h whole square by minus 9 by 3 minus h minus 3 வந்துடும். இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும். இங்கே a minus whole square ஃபார்ம் ஆகும்போது a square plus b square minus 2ab. ஸோ இப்போ 3 square plus h square minus 2 into 3h அப்போ minus 6h வந்துடும். இங்கே அடுத்தது இங்கே minus 9 இங்கே இருக்கிறது அப்படியே எழுதலாம். இந்த minus 9 plus 9 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? h square minus h இருக்குது. இங்கே டிவைடில் minus h இருக்குது. ஸோ இப்போ x square minus 6 by minus h அப்படின்னா h காமனாக வெளியெடுத்துடலாம். h காமனாக வெளியெடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃபங்க்ஷனை பாருங்கள் h இந்த h கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இங்கே -1 மட்டும் இருக்கும். h minus 6 நியூமரேட்டரில் இருக்கும். இப்போ hக்கு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே 0 minus 6 அப்போ -6 by -1 வரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் சைடு லிமிட்டும் 6 தான், ரைட் சைடு லிமிட்டும் 6 தான், ஃபங்க்ஷன் வேல்யூ 6 தான். ஸோ லெஃப்ட் சைடு லிமிட் நம்ம 6ன்னு சால்வ் பண்ணியிருந்தோம், ரைட் சைடு லிமிட்டும் நம்ம 6ன்னு சால்வ் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் வேல்யூ 6 அப்படின்னு அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. x equal to 3 அப்படின்னா ஃபங்க்ஷன் 6ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு லிமிட், ரைட் சைடு லிமிட், ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே ஈக்குவலாக இருக்குது. மூணும் சேம் வேல்யூவாக இருக்கணும். மூணு ஈக்குவலாக இருக்குது இந்த கொஸ்டினில். ஸோ தட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் x equal to 3. That's all.